ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் அனுத்து விக்னேஷ். ஸோ ஃபைனலி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டேட் வந்தாச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அலகாபாத் வெப்சைட்டில். ஸோ நான் இப்போ ஆர்ஆர்பி அலகாபாத் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரிகார்டிங் tentative schedule of computer based test CBT1 for the post of non-technical popular categories graduate. So first graduate வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா நம்ம அண்டர் கிராஜுவேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் send 5/2024 non-technical popular categories graduate notice regarding tentative schedule of computer based test CBT1 for the post of non-technical popular categories graduate. Tentative exam schedule for the above sent. அதாவது சென் 5/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5th ஜூன்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 23 ஜூன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது 15 days எக்ஸாம் நடக்குது ஃபார் கிராஜுவேட்ஸ். ஓகேவா? The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC or ST candidate will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRB. ஸோ இதெல்லாமே எப்பயும் பண்ணுற மாதிரி, அதாவது 10 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் வந்துடும். 5th ஜூன் அப்படின்னா அதுலேருந்து 10 டேஸ்க்கு முன்னாடி. 4 days prior 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் இது எல்லாமே காமனாக எல்லா RRB எக்ஸாம்ஸ்லையும் நடக்கிற மாதிரி நடக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டவுட்ஸ் உங்களுக்கு என்ன வரலாம். அப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எப்போ அண்ட் குரூப் டி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. குரூப் டிக்கு இப்போதைக்கு சொல்கிறேன், டைம் நிறையா இருக்குது. சரியா? ஸோ ரீசெண்டாக தான் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு அண்ட் இன்னமும் நம்ம 4 to 5 months வரைக்கும் மினிமம் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக எஸ்எஸ்சி அவங்களோட கேலண்டரை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ எஸ்எஸ்சி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எக்ஸாக்ட்லி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8th ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எப்பயுமே 2 எக்ஸாம்ஸ் கிளாஷ் ஆகாது. சரியா? மேபி இந்த எக்ஸாம் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் அந்த எக்ஸாம்லேருந்து 24 ஜூலைலேருந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இந்த 24th ஜூலைக்கு முன்னாடி அண்டர் கிராஜுவேட் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஜூன் டு ஜூலை இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்குது. ஸோ நம்ம சம் டேஸ் வெயிட் பண்ணோம்னாலே யூஜியோட எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரியா? பட் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகிற இந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்குமே கரெக்டான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வரக்கூடிய நவம்பர் டிசம்பருக்கு எக்ஸாக்ட் டேட் இல்லாததால மேபி இந்த மந்தில் நம்ம குரூப் டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இந்த மந்த்லையும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வரிசையாக வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்தும் இன்னும் 2 months டைம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட் படி அஃபிஷியலி என்டிபிசியோட கிராஜுவேட் எக்ஸாம் டேட் வந்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ கிட்டத்தட்ட 20 டேஸ்க்கு மேலே டைம் இருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்ச டாப்பிக்கில் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுங்க. என்டிபிசியில் ஜிஎஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் 20 டேஸில் நீங்கள் என்னெல்லாம் டாபிக் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டெஃபினட்டாக நான் ஒரு வீடியோ தரேன். பை லேட்டஸ்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கிளியராக ஒரு வீடியோ தரேன். பட் இந்த 20 டேஸில் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சு வச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், மார்க் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறீங்கனாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக்லாம் பார்க்க வேண்டாம். ஈஸியாக ஸ்கோரிங் ஏரியாஸை நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.